சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு ஹையஸ்டான ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு சோல்டாக வந்து போயிருக்க தொகைக்கு 120 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க அமேசான் பிரைம் கூலி படத்தோட இந்த ஓடிடி ரைட்ஸை. வயசானாலும் ஸ்டைலு மாறலை அப்படின்னு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னாலுமே, வயசானாலும் அவரோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது மாறலை. ஒரு பக்கம் அதிகமாக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகரோட லிஸ்ட்லேயும் வந்து அந்த டாப்பில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓடிடி அதுலேயும் பார்த்தோம்னா அவர் தான் டாப்பில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கலெக்ஷன் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அதிகம் பண்ணதில் அவருடைய 2.0 தான் அதிகம். அதுக்கு அடுத்ததில் ஜெயிலர் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்டையும் வச்சுருக்காரு. பட் இந்த 2 ரெக்கார்டையுமே வந்து உடச்சி காலி பண்ணுற அளவுக்கு இந்த கூலி அவர் வச்ச ரெக்கார்டை அவரே வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு இந்த கூலி படம் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணோம். பட் இந்த படம் எல்சியூக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் இந்த படம் ஒரு சாலிடாக ஒரு பழைய அந்த 2.0 ரெக்கார்டெல்லாம் படம் ஒரு வேலை கிளிக் ஆச்சு அப்படின்னா உடச்சி ஒரு 1000 கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது வந்து கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த படத்தில் அப்படி ஒரு ஸ்டார் கேஸ்டிங் 1000 கோடிக்கு மேலேயும் வந்து வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆமீர் கான் இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா அந்த ஹிந்தி மார்க்கெட்டெல்லாம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கனெக்ட் ஆகும். இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா சவுத் இந்தியாவை கவர் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு தெலுங்கு மார்க்கெட்டு அவருக்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதெல்லாம் தாண்டி இதில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது இவங்க எல்லாரை விட பெருசு தான். ஸோ ஆமீர் கான் அப்படிங்கிறது டைரக்ட் படம் பண்ணார்னா அவரதோட மார்க்கெட்டுன்றது கண்டென்ட் ரிலேட்டடை பொறுத்து பெருசு. பட் சூப்பர் ஸ்டாரோட அந்த வேல்யூ அப்படிங்கிறது இன்னும் பெருசு. ஸோ இந்தியா லெவல்லே வேர்ல்டு வைட்லேயும் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணணும்னா 1000 கோடி சாலிடாக 1000 கோடி தாண்டுனே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கூலி படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸ்டார் கேஸ்டிங் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே யார் பெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ படமும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கமல் சாருடைய இந்த விக்ரம் அந்த பேட்டர்னில் ஒரு வைப்பில் தான் இது வருது. ஸோ லோகேஷ் கனகராஜ், ஸோ லியோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தார். பட் இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா? எப்படி வந்து நெல்சன் ஒரு பீஸ்ட் விஜய் சாரை வந்து வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜெயிலர் பெரிய கம்பேக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஸோ அது ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இந்த கூலி படம் அப்படி அமையுமா அமையாதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டில் இந்த ஓடிடியோடைய இந்த 120 கோடி இந்த ஓடிடி ரைட்ஸை வந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வயசுலேயும் மனுஷன் டஃப்பு கொடுக்குறாரு. காமெடி விஜய் அஜித் என்னோட வந்து வயசில் அந்த 2 பேருமே வந்து ஒரு 20 வயசு சின்ன பசங்களாக கூட இருக்கட்டும். பட் நான் அவங்களுக்கு ஒரு டஃப்பு கொடுப்பேன். பட் நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ரஜினி ராஜ்யமாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தோம்னா அது வேறு லெவலில் இன்னும் பெரிய லெவலில் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பக்கம் கூலி லெவலில் தயாராகிட்டுருக்கு. ஸோ அது நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.